ப்ரோ தினமும் நியூஸ் சேனல்ஸை பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபார்வர்டு வரும், அதை பார்த்து இவங்க அப்படியே கணிப்புன்னு முன் வைக்கிறது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அவரோட அயலான் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். கோட்னு ஒரு படம், விஜய் சாரோட அடுத்த படம். இந்த படம் ஹிட் ஆகாம ஹிட் ஆகாதா? பெரிய லெவலில் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பெருசாக காசு பணம் இல்லாமலாம் இல்லை. நான் சொல்றது உச்ச நடிகைகள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பக்கம் திரும்பலான்னு. விஜயகாந்த் ஐயா மாதிரி நடிகை சமந்தாவை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க கல்யாண லைஃப் முடிச்சுட்டு வராங்க, அதுக்குள்ளே இன்னும் போனாக்க வேற யாராவது எனக்கு இப்போ படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல சார், ஒரு சாமியாரை கூப்பிடுவாங்க ஒரு ஹாண்டட் பிளேஸுக்கு, அவர் போவார், அப்படி காலை வச்சதுமே இருக்கு அந்த இடத்துல ஆன்மா இருக்குங்கிறது தெரிஞ்சது. அம்மா நீங்கள் முதல்ல அந்த இடத்த விற்றுட்டு போங்க. நான் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இங்கே நான் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா நாங்களுக்கு படங்கள்லாம் பார்த்து பழக்கம். பீரியட் ஒன்று உள்ளே வருதுனாலே கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. நம்மளை பயமத்துறக்காண்டி அப்படியே ஒரு சில இதெல்லாம் பண்ணுறாங்க. வழியே நிஜ டைப்பில் அது கிடையாது. அதை விட இன்னும் வேதனைகளும் துன்பங்களும் நிறைஞ்சிருக்கும். வேதனைகள் துன்பங்கள்னா சார், இது போல் யார் ஒரு கணிப்பை முன் வச்சாலும், நீங்கள் இல்லை யார் முன் வச்சாலுமே இந்த ஜென்ரிக்கான ஆடியன்ஸ் எழுப்புகிற ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ தினமும் நியூஸ் சேனல்ஸை பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபார்வர்டு வரும், அதை பார்த்து இவங்க அப்படியே கணிப்புன்னு முன் வைக்கிறது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க சார். நீங்கள் அந்த தரப்பு சார்ந்த ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்க முடியுமா? இப்போ இது கணிப்பு நியூஸை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களோட தரப்பு கேள்வியாக இருக்குது. இப்போது 15 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு தகவலை சொல்லியிருக்கேன். 15 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு தகவலை சொல்லியிருக்கேன். என்னென்னா நேற்று ஒரு சிவகார்த்திகேயனோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக அவர் படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட இது எப்படி இருக்குங்கன்னு முதற்கொண்டு 15 நாளைக்கு முன்னாடியே தீர்மானமாக திடக்காத்திரமாக அடித்து சொல்லியிருக்கேன். நேற்று உங்கள் சேனலில் கூட நீங்கள் அதை பேசியிருக்கீங்க. அப்புறம் இவர் தனுஷை பற்றியும் அந்த இதில் நடிகர் தனுஷை பற்றியும் நான் அந்த விஷயத்தை ஒரு சில விஷயத்தை நான் பேசியிருக்கேன். அதுதான் நேற்று இதில் நடந்ததுக்கு. அது நீங்களே சொன்னீங்கன்னா சரி. இன்றைக்கி வந்த படங்களில் யார் வெற்றி பெற்றாங்க? இப்போ கண்டிப்பாக பொங்கல் வரைக்கும் யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது தானே. அயலான் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அவர் கண்டிப்பாக அவரோட பர்சனல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதனால் அவர் படம் தோல்வி அடைஞ்சிருமா, இல்லை அவர் எங்கேயாவது மறுபடியும் வீழ்ச்சிக்கு போயிடுவாரா, இல்லை சினி ஃபீல்டை விட்டு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு மாயை இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் முறியடித்து கண்டிப்பாக அவர் வருவார், நல்ல இடத்த பிடிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவரோட அயலான் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்ல ரிசல்ட் தான். இதை 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனே. இதுக்கு மேலே நான் நியூஸ் பார்த்து சொல்லலையே. இன்றைக்கி நடக்கிற நேற்று அந்த விஷயம் நடந்திருக்கு, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சார் ஓகே, இதுக்கு ஒரு டாஸ்க்கே நான் வைக்கிறேன் சார். கோட்னு ஒரு படம் சார், விஜய் சாரோட அடுத்த படம், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு. இந்த படம் ஹிட் ஆகாம ஹிட் ஆகாதா? நான் அதுக்கான விளக்கம் ஏற்கனவே வேற ஒரு சேனல் நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்ல முடியுமா? இல்லை, கண்டிப்பாக ஹிட் ஆகும். பெரிய லெவலில் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹிட் ஆகும். அதுக்கு இன்னும் ஒரு சில வேலைகளை மெனக்கெட்டாங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அவரோட அரசியல் சார்ந்தும் அவரோட சினிமா துறை சார்ந்தும் நான் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் இது மாந்திரிகம் நிறைய உச்சக்கட்டத்தில் இருக்குது இல்லையா, நான் சார்ந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஹிட் ஆகும், ஹிட் ஆகாமல் இருக்கு. அடுத்து அந்த கேள்வி தான் சார். இப்போது நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பெருசாக காசு பணம் இல்லாமலாம் இல்லை. நான் சொல்கிறது உச்ச நடிகைகள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம மெடிக்கல் சார்ந்து போனது போதும், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பக்கம் திரும்பலான்னு நடப்பாதை போகிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சமந்தா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, திருப்பதி கோயிலில் கிழந்து மலருக்கு நடந்தே போனாங்க, நிறைய கோயில், பழனி முருகன் கோயிலை விட்டு வைக்கல. மயசடிஸ் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய கோயில்கள் சுற்ற ஆரம்பித்தாங்க. தீபிகா படுகோன் வரைக்கும் கோயில்களை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள்கிட்ட பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாய் என்ற கேப்ஷனை ஒவ்வொரு வாடி பதிவுகளும் பயன்படுத்திட்டு இருக்காரு. சிவபக்தனா தீவிரமாக மாறிட்டாரு, தன்னை தான் ப்ரொஜெக்டும் பண்ணுறாரு. இப்போ நிறைய பேரை சொல்லிட்டே வரலாம். எதுக்கு திடீர் மனமாற்றம் இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு? இல்லை, கலைத்துறையில் இப்போ நீங்கள் யாரை முதல்ல எடுக்கிறீங்க அப்படிங்கிறது, நடிகை சமந்தாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. சமந்தாவை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நடிகை இப்போ நம்ம விஜயகாந்த் ஐயா மாதிரி நடிகை சமந்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எங்கே மாந்திரிகம் பாதிப்பு வருது? எல்லாத்துக்கும் மாந்திரிகம் கிடையவே கிடையாது. அவங்க கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததா? மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை தான்? எதுவுமே கிடையாது. அவங்க கல்யாண லைஃப் முடிச்சுட்டு வராங்க, கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவருக்கு பாதிப்பு வருது. அதுக்குள்ளே இன்னும் போனாக்கா வேறு யாராவது எனக்கு அது நம்ம வேறு குறை சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்போது கல்யாண லைஃப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான அந்த பாதிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு இல்லாத பணம் கிடையாது, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க, எந்த நாட்டில் போனாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் அது எதுவுமே சாத்தியம் இல்லாமல், எதுவுமே நடக்காமல் கடைசியில் அவங்க சேர்ந்த இடையங்க
பழனி முருகன்கிட்ட வந்தாங்க, ஆன்மீகத்துக்கிட்ட தான் வந்தாங்க. இப்போ அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி உங்களுக்கான பிரச்சனை இருக்குது, இதை வந்து நீங்கள் தீர்த்துக்குன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு மெசேஜாகவே கன்வே பண்ணியிருந்தோம். அதை அவங்க பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது நமக்கு அது தெரியாது. நம்ம அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை சொன்னேன். உங்களுக்கு இருக்கிறது மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான், இதை இந்த மாதிரி சரி செய்துக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில் நல்லா இருக்கும், அதை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். இப்போ அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதா தான் தகவல். ஓகே, வெளியில் பார்க்குறப்ப இவங்கெல்லாம் எப்படி அதெல்லாம் நம்ப போகிறாங்கன்னு தான் தோணுது. பட் நீங்கள் சொல்கிறப்ப ஒன்றுமே இப்போ அதான் இப்போ எந்த நடிகை வந்து நீங்கள் இப்போ அவங்கள வந்து இதில் பார்த்துருக்கீங்க, பொது வெளியில் வர்றதுக்கே அவங்க அவ்வளோ யோசிக்கிறவங்க. இன்றைக்கி பழனி முருகன் கோயிலில் வந்து அவ்வளோ தூரம் நீ தான் எனக்கு எல்லாமே வந்து சரணாகதி ஆகுறாங்கன்னா, அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? இது எல்லாமே கர்மா, விதி சார்ந்தது. அவங்க கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ பார்க்குற மக்களுக்கே சில பேர் டவுட் வரும். இந்த மாந்திரிகம்ல நம்பிக்கை இருக்கிறவங்களும் டவுட் வரும் கண்டிப்பாக. ஏன்ப்பா எனக்கும் இது போல் பயமாக இருக்குது, நாளை பின்ன என்னோட எதிரிகள் எனக்கு எதிராக இது போல் மாந்திரிகம் சார்ந்த வேலையை பார்க்கலான்னு நான் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணலாம், எந்த கடவுளை வணங்கலாம், நான் என்னோட வாழ்வியல் முறை எப்படி மாற்றலாம், இது போல் சஜஷன்ஸ் இருக்கா சார் இதுக்கு? இல்லை, எந்த கடவுளை யார் வேணாலும் எந்த கடவுளை வேணாலும், கடவுளுங்கிறது பொதுவாகவே நல்லது செய்யத்தான். கடவுளை வந்து இந்த கடவுளை வணங்கினா தான் இந்த பிரச்சனை தானே, அந்த கடவுளை வாங்க யார் எந்த மதமாக இருந்தாலும் சரி, கடவுளாக எனக்கிட்ட மதமும் கிடையாது, மதம் சார்ந்து நான் வேலையும் செய்யறது கிடையாது. எல்லா மதமும் என்ன ஒரு கடவுள் ஒருவனே, அவ்வளோதான். இப்போது இங்கே நீங்கள் என்ன கேட்குறீங்க, எனக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா வராகி வணங்க, நான் வணங்கும் அன்னை, சரிங்களா? வராகி அன்னையை வணங்குங்க. வராகி அன்னையை தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு விளக்கேற்றி, இரவு 8 மணிக்கு விளக்கேற்றி வழிபட்டாலே, சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வழிபட்டாலே அவனை பிடிச்ச பிரச்சனை அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும். இப்போ பல பேர் வந்து இல்லாதவர்களும் முடியாதவங்களும் கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தான், இதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரச்சனை நீங்கும். வராய கும்பரனோட அவ்வளோ சீக்கிரத்தில் அவனுக்கான அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வராகி சிலையை வீட்டிலே வைக்கக்கூடாது, வச்சா பேய்களை நீங்கள் வரவழைக்க சமமாக சில பேர் சொல்கிறாங்க. அதில் இருந்தாலும் உண்மை தன்மை. வராகி சிலையை வீட்டிலேயே வச்சு வழிபாடு செய்யலாம். நான் போகிற பக்கமெல்லாம் அவங்களுக்கு வராகி சிலையை வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களே வாங்கி வச்சு என் கையால் வச்சு தெய்வம் ஏற்றி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, எல்லா துறையிலையும் நல்லா தான் இருக்காங்க. ஏழையிலேருந்து குடிசையிலேருந்தும் குபேரன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வராகி சிலை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. வராகி சிலையை வச்சு வழிபடுறதுனால, வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பிரச்சனை வரும், இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுன்னா அப்படி அது ஒரு மடத்தனம், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கா சார் பல கோயில்களில் பார்த்துருக்கேன் வராகி சிலையை, பட் ரொம்ப சின்னதாக அவங்க வச்சுருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? அது அவங்க என்ன நோக்கத்துக்காக வச்சுருக்காங்க என்னை பார்த்து. இப்போ உலகத்திலேயே மிக பிரமாண்டமாக வராகி எண்ணெய் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. வராகி எண்ணெயை சின்னது பெருசுங்கிறது, அவை கடுகு சிறுத்தாலும் அவரோட காரம் எவ்வளோ பெருசுங்கிறது உலகத்துக்கு தெரியும். ஓகே, சோழர்களுக்கும் வராகி சிலைக்கு என்ன சார் அப்படி விட்டுருமே? இல்லை, அவரோட கண்கட்ட தெய்வமே அவ தானே. வெற்றின்னு அவங்க பார்த்தீங்கன்னா கொற்றவையிலேருந்து நம்ம வரலாம், இவங்க வந்து வராகி எண்ணெய்ங்கிறது அவரோட வெற்றி தேவதை. ஒரு வராகி இல்லைன்னா அவருக்கான எந்த கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் முதல் கடவுளாக இருப்பார். இவர் வந்து வணங்கிட்டு போனது வராகி தான், இவர் தான் அவருக்கு முதன்மை கடவுளாக இருந்தார். ஏன்னா தன்னோட வெற்றிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெற்றியின் தெய்வம், வெற்றியின் அதிபதி யாருன்னா வராகி அம்மன் தான். ஆக்சுவலாக வராகி அம்மன் நம்ம மண்ணோட ஒரு மைந்தர் கடவுள்னு சொல்லலாம். நம்ம மண்ணில் பூர்வீகம் தான் அந்த கடவுளுக்கு. ஓகே, இந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் இருக்காங்களா சார்? இப்போது பெரிய கருப்பண்ண சாமி, இது போல் நிறைய சுவாமிகளை நாட்டார் தெய்வங்களாம் பார்ப்போம். வராகி அம்மன் அதில் ஒருத்தவங்களா, வாழ்ந்துட்டு மடிஞ்சவங்களா, இல்லை அவங்க கடவுளாக பிறப்படுத்த? வராகி அன்னையை பொறுத்த வரைக்கும் 63 யோகினியில் ஒருத்தி, கன்னிமார் தெய்வங்களில் முதன்மையானவர், அவ்வளோதான். அவங்க மனுஷனாக பிறந்தவங்க தான் அவங்க, ஆமாம், வாழ்ந்த தெய்வம் தான். நம்ம கன்னிமார் தெய்வத்தில் அவங்களும் ஒருத்தங்க தான். அவங்கள வழிபாடு நடத்துறதுல எந்த தவறும் கிடையாது. வராகி அன்னையை வழிபட்டவன் வீழ்ந்தாங்கிற சரித்திரம் கிடையாது. சார், நீங்கள் பண்ணுறது மாந்திரிகம் சார்ந்த பல விஷயங்கள், ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் கழுத்தில் நீங்கள் இவ்வளோ ருத்ராட்ச மாலைகள் அணிஞ்சிருக்கீங்களா, அதுக்கான காரணம் என்ன சார்? ருத்ராட்சம் சிவனோட அம்சம். அது மட்டும்தான் காரணமா? ஏன்னா மற்றவங்க நாங்கள் ஒரு ருத்ராட்சம் போட்டு பார்த்துருக்கோம், ஆனால் இது போல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இது போல் மாலையாக மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ மக்களோட அடிப்படை ஒரு மாலை தான் மாட்டிருக்கு. 2 மாலை போட்டிருக்கேன், அதெல்லாம் தான் கேட்குறேன். இல்லை, ஒரே மாலை தான். ஒரு மாலை 2ஆக போட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் இருக்கா சார்? ஆக்சுவலாக இதெல்லாம் நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணும், பாசிட்டிவாக கொஞ்சம் திருப்பி விட, இது போல விஷயங்கள் இருக்கு. என்னை உணர்ந்து கொள்ள, சிவனை உணர்ந்து கொள்ள மாலை அணிந்திருக்கு, அவ்வளோதான். வேறு எந்த உள் காரணமும் இல்லை. ஏன்னா போலீஸ் அப்படி யூனிஃபார்மில் இருக்காங்களோ அது போல் இந்த மாதிரி வேலை செய்யணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு அப்பியரன்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அது ஆமாம், அது ஒவ்வொருத்தரும் அவர் 100 போட்டாலும் 10 போட்டாலும் ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் அது செய்ய வேண்டிய காரியத்தை சிவனேன்னு என்று செய்யும். இந்த ஒரு டைமென்ஷன், இப்போது நாம் இருக்கிற டைமென்ஷன் வேறு, மனுஷ பரிமாணம், நாம் இதுக்குள்ளே எவ்வளோ கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு வேர்ல்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அது ஒரு தனி உலகம். ஆன்மாக்கிட்ட பேசுறது அப்படின்றது தனி உலகம். இங்கே நாம் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அங்கே ஒரு யூனிவர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சார்.
இந்த டைமென்ஷனை பற்றி உங்களோட கருத்து என்ன? எப்படி கேட்க வரீங்க? இட் மீன்ஸ் ஆன்மாக்கள் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு, அது நம்ம டைமென்ஷனுக்கு வந்து நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்மாக்கள் வேற ஒரு உலகத்தில் இங்கே தான் இருக்குது, இங்கேயும் இருக்குது, பூமியில் நிறைஞ்சு தான் இருக்குது. ஆன்மாக்குன்னு வேற ஒரு உலகமே கிடையாது. அனைத்து பக்கமும் ஆன்மாக்கள் சார்ந்தது தான். ஆன்மாங்கிறது அதுக்கு நம்ம உடலுக்குள்ளே நம்ம உடல் மட்டும்தான் நமக்கு சொந்தம். ஆன்மா அதுக்குள்ளே இருக்க ஆன்மா இந்த உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சு தான் இருக்குது. ஓகேங்க, அதுக்குன்னு தனி உலகம் கிடையாது. ஆன்மா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இதில் இந்த கெட்ட ஆன்மா நல்ல ஆன்மாலாம் பிரிக்க முடியும். துராத்மா இருக்குது, நல்ல ஆத்மான்னு ஒன்று இருக்குது. ஓகே, எப்படி அது கிரியேட் ஆகுது கெட்டது நல்லதுன்னு சொல்லிட்டு? இல்லை, துராத்மாங்கிறது அப்போ அதை சொல்ல போனால் அதுக்குள்ளே நிறைய நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இருப்பாங்க. இப்போது ஒரு வயசு பையன் இருக்காப்புல, அவன் நல்ல குணம் இருக்கும், தீய குணம் இருக்கும், அது என்ன வருது போகுது. அவர் இப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட்லேயோ இல்லை மற்ற வேறு ஏதோ ஒரு விபத்துலையோ அவர் இறக்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கான எண்ணங்களும் அவருக்கான நோக்கங்களும் இருக்கும் இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சுக்காமல் போயிட்டோம், இல்லை நம்ம இப்படி வாழணும்னு நினச்சோம், இப்போ இந்த மாதிரி இதாகி போச்சு, இல்லை நம்ம குடும்பத்தை இப்படி பார்க்கணும்னு நினச்சோம், இதெல்லாம் எப்படிலாம் இருந்தது. இப்போ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இறந்து போகிறவர் அவர் என்ன இப்போ இங்கே தான் சுற்றிட்டு இருப்பார். அவரோட எண்ணங்களும் அவரோட இதெல்லாம் அவர் வீட்டை சுற்றியோ இல்லை அந்த குடும்பத்தை சுற்றியோ தான் இருக்கும். இது என்ன ஆகும், ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கட்டி வைப்பாங்க, இல்லைன்னா அங்கே சுற்றிட்டு இருக்கும். இது ஒரு சிலரோட துர்மாந்திரிகர் கையில் கிடைச்சது அப்படின்னாக்கா, அதை வச்சு துர்மாந்திரிக வேலைகள் செய்கிறதுக்கு, ஒரு சில ஏவல் வேலைகள் செய்கிறதுக்கு அது பயன்படும். ஓகே, கொடூர எண்ணங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள் கொண்டது. ஆன்மாக்களுக்கு பழிவாங்கும் எண்ணங்கள் உண்டு. அதை பயன்படுத்தி அதை யார் எப்படி இப்போது ஒரு கசாப்பு கடைக்காரர்கிட்ட அருவா இருக்குது, அந்த அருவாவை ஆடு வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆட்டுக்கு புல் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். இவ்வளோதான் விஷயம். நீ இப்போ படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல சார், ஒரு சாமியாரை கூப்பிடுவாங்க ஒரு ஹாண்டட் பிளேஸுக்கு, அவர் போவார், அப்படி காலை வச்சதுமே இருக்குது அப்படின்னு. இட் மீன்ஸ் அங்கே ஆன்மா நடமாட்டம் இருக்குன்ற விஷயம் ஒரு தெரிஞ்ச மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அதுமாரி உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் அந்த ஹாண்டட் பிளேஸுக்குள்ளே போகும்போது இங்கே ஆன்மா நடமாட்டம் இருக்குது இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போது நேற்று இங்கே இதே ராமாவரம் ஒரு இடத்துல எனக்கு வர சொல்லி உத்தரவு. அந்த அம்மா வந்து வராகியோட பக்தன், விஜயகாந்தோட பக்தரும் கூட அந்த அம்மா. இப்போ அவங்களோட இடத்துல நீ போய் பாரு, ஒரு சில அமானுஷ்யங்கள் இருக்குது. அவங்க வீட்டை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க குடும்பத்தை செட்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருக்க போய் பாருன்னு நேற்று அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல ஆன்மா இருக்குதுங்கிறது தெரிஞ்சது. அம்மா நீங்கள் முதல்ல அந்த இடத்த விற்றுட்டு போங்க, இன்னி விற்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. நான் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இங்கே நான் பண்ணிட்டு தான் வந்தேன். இன்னொன்று என்னென்னா வந்து என்னையை பற்றிக்கு வராகி அன்னை தான் எனக்கு முழு தெய்வம், அவள் தான் எனக்கு எல்லாமே. நான் இதே மாதிரி உச்சிஷ்ட கணபதி பவன் அப்பனுக்கு அப்பன் ஒரு தெய்வத்தை வந்து நான் சித்தி செய்து வச்சுருக்கேன். இவர் இருக்கிற இடத்துல இவர் சம்மந்தப்பட்ட அவரோட உபாசகனோ அவர் சித்தி செய்தோன்னா அவன் ஒரு இடத்துக்கு போகிறான்னா அங்கே இருக்க துஷ்டம் கிரகம் ஏவல் எல்லாம் எதுனாலும் தெரிச்சு ஓடிடும். மற்றது எல்லாமே அங்கே அடுத்த கட்டம் தான். பார்த்தீங்கன்னா அப்பனுக்கும் அப்பன் அவர் போகிற அவரோட உபாசகனோ அவரை வழிபடுறவனோ ஒரு இடத்துக்கு போகிறான்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது அங்கே எப்படி ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. நான் பல வீட்டுக்கு நான் போயிருக்கேன், என்னோடய பக்தர்கள் வீட்டுக்கு போயிருக்கேன், டிவோட்டிஸ் வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே நான் போயிருக்கும்போது பல வீடு நான் போயிட்டு வந்தேன், நான் அவங்களுக்கு பூஜை பண்ணுறனோ இல்லையோ, நான் போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவேன், சாமி நீங்கள் வந்துட்டு வந்தீங்க, நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். அதான் விஷயம். நம்மளோட தெய்வம் நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்த சுவிஷமாக சென்ஸ் ஆகுமா சார் அது? அங்கே இருக்கிறது என்னங்கிறது நம்ம தான் சொல்லுது, அங்கே உணர்த்துதே. நீங்கள் போ இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு. போனேன், நேற்று போனேன், இந்த இன்றைக்கி நல்ல தகவல். நான் அந்த அம்மா அடிச்சுட்டே தான் இருக்கேன், மொபைலை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ நடக்குது இல்லையா, நம்புகிறாங்க, நடக்குது, நடத்தி காட்டுறோம். நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்களா சார்? நீங்கள் உள்ளே வரும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ஒரு நல்ல உங்களை தான் ஃபீல் பண்ணல. நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் சார், பரவாயில்ல, எதையும் தாங்கும் இதையும் தானே. நான் நினச்சி அவர் கார்த்தி வந்து இன்னும் ஒரு பெரிய இடத்துல இருப்பாருன்னு நினச்சேன். இப்போ இருக்காரு. இதை விட பெரிய இடத்துல ஒரு 3 மாதத்துல நான் பார்க்கணும். என்னை கூப்பிட்டு பேட்டி எடுக்க வாழ்த்துக்கள். அதில் எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். நன்றி சார். எனக்கு என்ன, நீங்கள் தான் கடவுள் மரப்பாளர் மாதிரியே பேசுவீங்க. ஐயோ சார், நீங்கள் வேறு போட்டுவிட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் இல்லை சார், பகுத்தறிவு சிந்தனை. மற்றபடி எனக்கும் கடவுள் நம்பிக்கை பெருசாக இருக்க தான் செய்யுது. நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லி 2 எனர்ஜி இருக்குல்ல சார், நீங்கள் உள்ளே வர்றப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? இங்கே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜிக்கு இங்கே இடமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி நெகட்டிவாலாம் பேசுகிறீங்க. அதை பேசணுங்கிறத கர்மா விதி. ஓ சாபம். நான் உங்களுக்கு சாபம் விடலை. நான் 3 மாதத்தில் நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும், நான் இங்கே வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இதை விட பெரிய லெவலில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நன்றி சார், மனப்பூர்வமாக நன்றி சார். சார், இப்போ உங்களை தேடி பல பேர் வராங்க பக்தர்கள். அவங்க கடவுளை மட்டும் வணங்கிட்டு இருந்தவங்க கை திரும்பி உங்களையே வணங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களோட பிரச்சனைகளை கடவுளுக்கு அப்புறம் நீங்கள் தீர்த்து வைக்கிறதா மக்கள் நம்புறாங்க. ஆனால் இதே ஃபீல்டில் இருக்க பல பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபேக்காக எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபேக் பர்சன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இல்லை, அது நம்ம அவங்களே உணரலாமே.
இப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கத்தான் செய்யும். அப்போது நல்லவன் ஒருத்தர் இருக்கும்போது ஒரு கெட்டவன் இருக்கத்தான் செய்வான். இந்த விஷயத்தில் நம்ம அவங்கள அணுகிற முறையிலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேசுகிறது அணுகிற முறையிலே இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு 10 நிமிஷத்துல இவன் நல்லவன் கெட்டவங்கிறது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட பழகும்போது நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் கெட்டது இப்போது நம்மளை நாடி வராங்கன்னா அவங்ககிட்ட நம்ம நடந்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நான் சாமிங்கிறது அடுத்த விஷயம். அவங்களுக்கு உண்டான குறைகளை நிவர்த்தி பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறது, இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இதில் அவங்க அவங்க உள்நோக்கத்தோட பழகுறாங்களா இல்லையா, நம்மளை இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தானே, புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஓகே. இதை புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு தெரிஞ்சிடலாம் இவன் எதுக்காக இவர் உண்மையான சரியான ஆளா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதாவது மக்கள் பேசுறத வச்சே நீங்க 10 நிமிஷத்துல புரிஞ்சுக்கலாம். நான் அதை பேசினேன், அதை நான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எல்லா சாமியாரும் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஓகே சார். சார், மக்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க மத்தியில. எங்களுக்கு லைவா பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா, இவர் ஆன்மா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மா கிட்ட பேச முடியாது. பேசணும்னா வாங்க 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிடுவோம், இது பண்ணுவோம்னா நம்ம சொல்ல முடியும்? அது கிடையாது. ஆன்மாங்கிறது ஒரு சில விஷயத்தை உணர்த்த தான் செய்யும். அதை உணர்த்தும். அதை தான் நம்ம செய்ய முடியும். ஆனா நீங்க இப்போ கேட்கறப்ப இது நடக்குமான்னு கேட்கறேன். யாரு நீங்க உணர்த்தணும்னு சொல்லி கேட்கறப்ப அது நடக்குமா? உணர்த்துதுன்னா நம்ம அவங்களுக்கு உண்டான நம்ம விடயங்களை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகே. இப்போ என்னென்ன விடயங்கள் அது? இல்லை நம்ம அவருக்கு இப்போ ஒரு ஆத்மா, இப்போ நான் மயானத்தில் ஒரு பூஜை போடுறேன். ஒரு ஆத்மாவை வச்சு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க, இல்லை இந்த காரியத்தை இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் செய்கிறேன். அது என் தொழில் சார்ந்து நான் செய்கிற விஷயம். அதை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நான் செஞ்சு கொடுக்க போகுது. நீங்கள் எங்கே சுற்றி வரீங்கன்னா, இப்போ ஆன்மா இவர் விஜயகாந்த் ஏதாவது சொல்லுவாரான்னா அதுக்குண்டான விஷயத்தை நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்னு. ஆன்மா பேசுனா வாங்க டீ சாப்பிடுவோம், வாங்க படத்துக்கு போகணும், இதெல்லாம் சொல்கிறது இது பேச்சுவார்த்தை இதெல்லாம் கிடையாது. ரெக்கார்டு பண்ணுறதுக்கு என்ன, சயின்ஸை மீறிய விஷயத்தை சயின்ஸ்னால முடியாத சொல்லித்தானே நம்ம மாந்திரிகிட்டே வருவாங்க. இப்போ கரண்ட் அவங்களால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். உணர முடியும். அது உள்ளே இருக்கிறது யாருக்காவது இது பண்ண முடியுமா? உணர்வுங்கிறது வேற, உணர்த்துறதுங்கிறது வேற. நம்ம அதை உணர்த்த முடியும். இங்கே பாரு இதை கடத்துது, இது பண்ணுது அப்படிங்கிறத உணர்த்த முடியும். இப்போது கரண்ட்டு மாதிரி தான் இந்த இதுவும். இப்போது ஆன்மா கிட்ட நீங்கள் பேச முடியுமா, பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஒரு ஃப்ரீக்வன்சி, இப்போ நம்ம ரேடியோவை இப்போ சூரியன் எப்பவுமே எடுத்துக்குவோம். இப்போ அது என்ன ஃப்ரீக்வன்சியில் அது பேச முடியுமோ அந்த ஃப்ரீக்வன்சியில் வச்சாதான் அது கேட்கும். இப்போது எல்லாரும் ஆன்மா கிட்ட பேச முடியுமான்னு எப்படி முடியும்? என் சார்ந்த அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே எனக்கும் அவருக்கும் கனெக்ட் ஆகிற விஷயத்த 3வது மனிதன் நீங்கள் எப்படி கேட்க முடியும்? இல்லை மற்றவங்களுக்கு நான் எப்படி காட்ட முடியும்? எனக்கு இப்போ சூரியன் எப்போ 103 கேட்குதுன்னா 103 அது எனக்கு அது கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரீக்வன்சி தான் இதில் மெயின் விஷயமே. ஓகே சார். ஓகே சார். தெரிஞ்சதுனால தான் நான் அவங்ககிட்ட என்னால் ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியுது, அவங்க என்னால் தொடர்பு கொள்ள முடியுது. எல்லாருக்கும் எல்லாமே சாத்தியம் கிடையாது இல்லையா? ஓகே. ஏன்னா நாங்கள் படங்கள்லாம் பார்த்து பழக்கம், எல்லா ஜென்ரேஷனும் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் ஒன்று உள்ளே வருதுனாலே கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. தண்ணி எப்படி லைட்டாக ஷேக்கியாக இருக்கும், அந்த இடமே பரபரப்பாக மாறும், ஒரு மாதிரி டார்க்னஸ் அப்படியே சூழ்ந்து நிற்கும். ஏதோ டார்க்னஸ்ஸை இந்த பேய்களோட அம்பாஸ்டர் மாதிரி மாற்றிருக்காங்க படங்களில். இதுமாரி படங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது இப்போ காட்சிகள் பார்க்க? இல்லை, அது சிரிப்பு தான் வரும். நம்மளை பயமுத்துறக்காண்டி அப்படியே ஒரு சில இதெல்லாம் பண்ணுறாங்க வழியே. மற்றபடி அந்த அது போல் இருக்காது நிஜ லைஃப்பில். இல்லை, நிஜ லைஃப்பில் அது கிடையாது. அதை விட இன்னும் வேதனைகளும் துன்பங்களும் நிறைஞ்சிருக்கும். வேதனைகள் துன்பங்கள்னா நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நான் அவங்களோட லைஃப்பில் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கேன். நம்ம இப்போ லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இங்கே ஒரு விஷயம். ஆனால் ஒரு சில விஷயத்தை உணர்த்தும் ஆத்மாக்கள், இங்கே ஒரு சில சிம்டம்ஸை உணர்த்தும். நம்ம திடீர்னு இப்போ நீங்கள் பல்பு ஆஃப் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது மாதிரி ஒரு சில விஷயத்தை உணர்த்தும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடக்கும். அது எல்லோரும் இந்த லைட் ஆஃப் ஆகிறது இல்லை தண்ணி ஆடுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவரோட இடம் சார்ந்து ஒரு சில விஷயத்தை வரும். இப்போ இங்கே இருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு சில அமானுஷங்கள் இருக்குன்னா இந்த ஸ்க்ரீன் ஆடும், இல்லை இங்கே யாரோ நிற்கிற மாதிரி நம்மளை மனசு உணர்த்தும். ஆனால் இது நடந்திருக்கும். இதே வேற ஒருத்தரை பார்த்தாக்க இங்கே எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இது நம்ம மனசை கண்டிப்பாக உணர்த்தும். அது அவரவர் இடம் சார்ந்து இது நடக்கும். எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம ரோட்டில் நிற்கும் போது லைட் ஆஃப் ஆகுமா? கிடையாது. அந்த மாதிரி தான் சார். அதே போல் நம்ம முன்னோர்கள் வழிபாடு இருக்குல்ல சார், இந்த ஜென்ரேஷனில் பெருசாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா தாத்தா தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸை வீட்டில் வச்சு நம்ம வழிபடுவோம். அமாவாசை அப்பெல்லாம் மறக்காமல் வழிபட்டுட்டு இருப்போம். ஒரு ஆன்றோர்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த இடத்துல உங்கள் ஆன்மா இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஃபோட்டோவில் வச்சு பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் போதும். அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு உண்டான காரியத்தை பண்ணாவே அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். இல்லாத போது அவங்களுக்கான முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா எப்படி தான் பெறது? இல்லை, ஒன்றும் வேண்டாம். முன்னோர்கள் எங்கள் காக்கன் வடிவில் தான் வருவாங்கங்கிறதே முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, டெய்லியும் முடிஞ்சளவு அவர்களால் முடிஞ்சளவு ஒரு தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து தயிர் சாதம் தினம் காக்கைக்கு வச்சாவே இது ஒரு அவங்களோட இது எல்லாருமே செய்யலாம். அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆன்மா விஷயத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆன்மாவும் அது சார்ந்தும் சரி, முன்னோர்கள் சார்ந்தும் சரி, எல்லாத்துக்குமே இது நல்ல பலனை கொடுக்கும்.
அமாவாசை பௌர்ணமிக்கு பண்ணுறது சிறப்பு. சிறப்பு. ஓகே. இப்போது மக்கள் கடவுளை தேடி போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கடவுளால் நம்மளுக்கு எதனா ஆகும் காரியம். இதுதான் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் போகிறவங்க சும்மால வேண்டிக்கிட்டு தான் நிற்க போகிறாங்க, எனக்கு இதை கூட அதை கூடன்னு சொல்லிட்டு. மனுஷனோட சிற்றறிவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு யார் உதவி செஞ்சாலும் அவன் கடவுள் தான். அந்த வகையில் இப்போ பேய்கள் ஆன்மாக்களை கூட நல்லதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்தா காலப்போக்கில் அதிக மக்கள் கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்களா? கண்டிப்பாக. இப்போ யார் இப்போ ஒன்றும் இல்லை, இதில் கடவுள் மனிதருக்கு கடவுளாக முடியுமா இல்லை ஆன்மா கடவுளாக முடியுமான்னு கேட்குறீங்க. இதே நான் விஜயகாந்த் வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே. விஜயகாந்த் வந்து ஒரு நடிகன், நல்ல மனிதன். இப்போது அவரை வந்து நீங்கள் நடிகன் ஒரு நல்ல மனிதராக மட்டுமா பார்க்குறீங்க? இன்றைக்கி பல பேர் வந்து அவர் கடவுளை வழிபடுறான். ஏன்? அவர் சாமி தானே, அவர் அந்தளவுக்கு வாழ்ந்துருக்கா இல்லையா? நம்ம நிஜ வாழ்க்கையிலேயே அவர் சாமியாக இருக்கார். அந்த மாதிரி நம்ம இன்னும் பல பேர் இருக்காங்க. அவர் இப்போ சமீபத்திய உதாரணங்கிறதுனால அவர் நம்ம காட்டுறோம். அந்த மாதிரி தான் ஒரு யார் ஒருத்தனுக்கு உதவிகரமாகவோ அவனுக்கு உதவியாகவோ மற்ற விஷயத்தை செய்கிறான்னா அவன் கடவுளுக்கு சமமானவன் தானே. என்னைக்கு தொந்தரவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறவனே கடவுள் தானே. ஸோ கிட்டத்தட்ட ஆன்மா வழிபாடு ஆரம்பிச்சிச்சுன்றீங்க. ஆன்மா வழிபாடு, ஆமாம். இப்போ இவர் விஜயகாந்த் ஆன்மா சாந்தி அடைன்னு எத்தனை பேர் வழிபாடு செய்கிறாங்க. இன்னொரு டவுட் சார். இப்போ மகாபாரதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவே கொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தர் கர்ணன். காரணம் அவ்வளோ தர்மம் பண்ணியிருக்காரு, தர்ம தேவதாரை காத்ததா சொல்லுவாங்க. நிஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மள பேர் மனுஷங்க. இது போல் தர்மங்கள் நிறைய செஞ்சால் இது போல் இந்த பிளாக் மேஜிக்கில் இருந்தோ மற்ற கெட்ட விஷயங்களும் நம்மளை பாதுகாத்துக்க முடியுமா? இல்லை, தர்மம் செஞ்சால் மட்டும் பத்தாது. தர்மம் செய்கிறது தலை காக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தர்மம் செய்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், அது அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். தர்மம் செய்கிறவங்கள அந்த பாதிப்புலேருந்து இப்போ ஒன்றும் இல்லை, தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போன கதையை அந்த மாதிரி தர்மம் செய்கிறதுனால நல்ல விஷயங்கள் தான், நல்லது தான். அது மட்டும் அதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது. இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நம்மளை மாதிரியான ஒரு மாந்திரிகனும் அதை சார்ந்து இருக்கிறவங்களையும் நம்ம அவங்கள நாடி அதுக்கு உண்டான வேலைகளை பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. நம்மளை தற்காத்து வச்சுக்க. இப்போ ஒருத்தங்களுக்கு கெடுதல் பண்ணணும், மாந்திரிகத்தால் கெடுதல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஏன் எல்லோரும் வந்து சொந்தக்காரங்க பண்ணியிருப்பாங்க இல்லை தெரிஞ்சவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான்னா, சொந்தக்காரனுக்கோ இல்லை தெரிஞ்சவனுக்கோ தான் குலதெய்வமே யாருன்னு தெரியும். இப்போ உங்களோட குலதெய்வம் எனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்படி ஒரு பண்ண முடியுமா? குலதெய்வத்தை கட்டினா தான் ஒருத்தனை கெடுக்க முடியும், அவனோட அழிக்க முடியும். ஒரு மாந்திரிகம் வந்து ஆக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் பயன்படும். ஒரு குலதெய்வத்தை கட்டாமல் எந்த ஒரு காரியமும் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. பேச்சோட கடைசி கேள்வியே குலதெய்வம் சார்ந்து தான் சார். ஒரு மனுஷன் எந்த கடவுளை கும்பிட்றானோ இல்லையோ அவனோட குலதெய்வத்தை கண்டிப்பாக கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வந்து நிற்க போகிறது அவன் குலதெய்வம் தான் சொல்லிட்டு. இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா சார்? நம்மளோட முன்னோர்கள் தான் அந்த குலத்தை காக்கும் தெய்வமே. அந்த குலத்தை காக்கும் தெய்வமே. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் முதல்ல வருவா? இப்போ நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாடி, இந்த மாதிரி நம்ம சார்ந்தவங்க தான் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து ஓடோடி வந்து நிற்பாங்க. இது நம்ம வாழையடி வாழையாக அந்த குலத்தில் இருக்கிறவங்க தான் அந்த தெய்வமாக வந்து நிற்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு இப்போ கருப்பன் இருக்காருன்னா, கருப்பன் வந்து அந்த குலத்தை காக்கிறவராக இருந்திருப்பார். வாழையடி வாழையாக அவங்க அந்த குடும்பத்தை காத்து இருப்பார். அவருக்கு உண்டான எல்லா வேலைகளும் அந்த வருஷத்துக்கு ஒருக்க ஏன் அதை போய் பண்ணிட்டு வராங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் வருஷத்துக்கு இங்கே சிட்டிக்கு வந்து இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஊரை நாடி எதுக்கு போகிறாங்கன்னா, நம்ம இதை முன்னோர்கள் நம்ம பண்ணி வச்சு நம்மளோட தெய்வத்தை நம்ம அவங்களுக்கு உண்டான மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்யணும், நம்ம குடும்பத்தை காத்து நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் அவங்க அந்த குலதெய்வ வழிபாடே பண்ணது. அதுக்கு தான் வருஷத்துக்கு ஒருக்க இந்த திருவிழாக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நம்மளோட சந்ததிகளும் நம்மளோட குலமும் தலைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு என்பது சிறந்தது. சார், நிறைய கேள்விகளை கேட்டேன், ஓப்பனாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. உங்கள் மூலமாக பல பேருக்கு பல புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். திரும்ப ஒரு முறை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சார். கண்டிப்பாக. உங்களோட எதிர்கால பயணங்கள் எல்லாமே வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக. ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணியின் ஆசி பலிதமாகட்டும். நன்றி, வணக்கம்.